ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து கஷ்டங்கள் எல்லாம் விலகி உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறணுங்கிறதுக்காகவே இந்த சாயப்பா சீரடியிலிருந்து உன்னை ஆசிர்வதிச்சு இந்த அதிர்ஷ்ட எண்ணை அனுப்பி வச்சிருக்கேன். இனி ஒருபோதும் உன் வாழ்க்கையில நீ தோத்து போகவோ துவண்டு போகவோ இல்லாத அளவுக்கு உன்னை வலிமையாக்கி உன் பாதையை தெளிவாக்கி வெற்றிக்கான அனைத்து விஷயங்களையும் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. உன் கூடவே நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தருகிறேன் என் செல்லமே. உன் மனசுல இப்போ நீ எதை நினைச்சு பயப்படுறியோ அது உண்மை அல்ல. நீ பயப்படுறதெல்லாம் தற்காலிகம்தான். அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல வாய்ப்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக கூடிய சீக்கிரமே உன் கைகளில் நான் வந்து ஒப்படைச்சிறேன். இனி எப்போதும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலச்சி இருக்கும்படி செய்கிறேன். நீ மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாதான் இந்த வெளி உலகமும் உனக்கு அமைதியாக மாறுமேன்னு செல்லமே. என்னை நம்பி வந்த உனக்கு இனி கிடைக்குமோ கிடைக்காதுன்ற சந்தேகம் வேண்டாம். என்னை மட்டுமே நம்பும் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் கிடைக்கும்படியும் நான் செய்வேன். என் மேலே உண்மையான நம்பிக்கை வச்சிருக்க உனக்காக நீ வேண்டியது அனைத்தும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன் செல்லமே. சில நேரங்களில் வாழ்க்கையில் இருக்கும் சில கஷ்டங்களையும் சங்கடையும் நினச்சி விடிய விடிய தூங்காமல் அழுதுகிட்டே இருக்க. நீ அழுதா மட்டும் எல்லாமே சரியாயிரும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா என்ன? நான் உனக்கு துணையாக இருக்கும்போது என் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீ ஏன் யோசித்து கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருக்க? எது நடந்தாலும் என் சாயப்பா பார்த்துக்குவான்னா அதை ஏன் மேலே போடு. பாரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா உனது துன்பங்களை எல்லாம் நான் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். நம்பிக்கையோடு இருக்கும் உனக்காகவே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி செய்கிறேன். இவ்வளவு துயரங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சேனே, இனி எதுக்காகவும் வருத்தப்படாத அளவுக்கு, பயப்படாத அளவுக்கு, பதறாத அளவுக்கு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். நான் யாரு, என் மகிமை என்ன, நான் என்னென்ன அற்புதம் செய்வேன் என்பதையெல்லாம் இப்போது உன் வாழ்க்கையில் உன் கண்ணு முன்னால் நிகழ்த்தி காட்ட போகிறேன். பாரம் தாங்காமல் தள்ளாடி துடித்து தவித்து கொண்டிருக்கும் உன்னை தூக்கி நிறுத்தி உன்னை நிராகரித்த மனிதர்களை எல்லாம் தாண்டி துரோகங்களை எல்லாம் விலக்கி உனக்கான வெற்றியை தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணாம், மன நிம்மதி இருந்தாலே போதும்னு சொல்கிற அளவுக்கு மன நிம்மதியற்ற மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வரும் உனக்காக என் அருள் எப்போதும் துணையாக இருக்கும் என் செல்லமே. நீ பலமுறை நம்பிக்கை துரோகத்தை அனுபவிச்சு இதயம் நொறுங்கி போய் கவலையிலையும் கஷ்டத்திலையும் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த எந்த காயமும் உன்னை எந்த விதத்திலும் பலவீனப்படுத்த வந்ததல்ல. நம்பிக்கை துரோகம் செய்வதையெல்லாம் நீ சந்திச்சது காரணம் அவர்கள் மனிதர்கள் இப்படிப்பட்டவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்கன்றதை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் செஞ்சேன். மொத்தத்தில் இந்த உலகத்தையும் இந்த மனிதர்களையும் நீ புரிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் எல்லா விஷயங்களையும் உனக்கு சோதனைகளாக கொண்டு வந்து கொடுத்தேனேன்னு சொல்லவே. நான் எப்போ அதையாவது ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை காப்பாற்றிடுவேன்றதை முதல்ல நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன் நம்பிக்கையை சிதைத்து உன்னை ஏமாத்தினவங்களை பற்றி நீ யோசிக்க வேண்டாம். அது எல்லாத்தையும் என் சாயப்பா பார்த்துக்குவாருன்ற நம்பிக்கையோடு அதை விட்டு விலகி நல்லதை சிந்திக்க பழகு. உனக்கு வெற்றியின் வெளிச்சமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். மனிதர்களைப் போல நான் தேவைக்காக உன்னை தேடி வரமாட்டேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுறதுக்காக தான் இப்போது உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் நீ கேட்டதையெல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் செய்யலைனாலும் நீ என் மேலே வச்சிருக்க அன்பிலும் பக்தியிலும் பாசத்திலும் ஒருபோதும் எந்த குறையும் வைக்கல. என்னதான் நடந்தாலும் நடக்கலேட்டியும் எப்போவுமே நீ என் மேலே அன்போடு தானே வணங்கி கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட உனக்காகவே உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நிறைவானதாக செஞ்சு தர்றேன். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் திரும்ப பெறுவாய். உன் மனதில் இருக்கும் குழப்பத்தையும் கவலைகளையும் போக்கி ஏன் வழிகாட்டுதலால் உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும்படி செய்கிறேன். உனக்கான அனைத்தும் உன்னை வந்து சேர தயாராயிடுச்சு. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும். நீ எதை தேடியும் போக வேண்டாம். எந்த நல்ல காரியத்தை எப்போ நடத்தணுமோ அதை சிறப்பாக உனக்காக நான் நடத்தி கொடுப்பேன். நீ மகிழக்கூடிய நாள் வெகு விரைவில் வந்து சேரும். உனக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போதும் நீ மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டாதான் உன் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம்தான்
உன் வாழ்க்கைக்கு அடித்தளம் என்பதை மறந்து விடாதே. என்னை நம்பிய உன் வாழ்க்கையில இனி நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அதை நான் உன் நன்மைக்காக தான் நடத்துகிறேன்றதை புரிஞ்சுக்கோ. தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி, துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. கனவிலும் சரி, சிந்தனையிலும் சரி, மனிதர்களின் மூலமாகவும் சரி, உன் உள்ளத்தின் குரலாகவும் சரி, இந்த சாயப்பா நான் இருந்து உனக்கு நிச்சயம் எல்லாவற்றிலும் பதில் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கும் நானே இனி எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு நடத்தி கொடுக்கிறேன். நான் செய்ய போகும் அற்புதம் உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி அழைச்சிட்டு போகும். உன் வாழ்க்கையில் வெகு சீக்கிரம் பல அற்புதங்களை நான் நடத்த போகிறேன். இது நடக்காது நீ நினச்ச விஷயங்களை கூட என் அருளின் சக்தியால் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன். உன் மனசில் இருக்கிற சந்தேகங்களையும் தடைகளையும் ஆயைகளையும் உடைத்து உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட நன்மையை தரப்போகிறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தி உனக்கான நல்ல முன்னேற்றத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இது நாள் வரைக்கும் உன் வாழ்வில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி நீ செல்வ செழிப்போடு சந்தோஷமாக வாழ போகிற. உன் தேவைகள் அனைத்தையும் இந்த சாயப்பா நிறைவேற்றி கொடுக்குறேன். உன் மனசில் ஒரு பயமும் குழப்பமும் இருக்கிறதல்லவா? உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறதல்லவா? யார்கிட்ட வம்பு வந்தாலும், யாராவது உங்களை வம்புக்கே இழுத்தாலும் நீ அமைதியாக, பொறுமையாக, கவனமாக, மௌனமாக அவங்கள தவிர்த்துட்டு போய்கிட்டே இரு. உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் நியாயத்தையும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். பொறுமையாக இருந்து என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பது உனக்கு நல்லது. அதன் மூலமாக மேற்கொண்டு எந்த சிக்கலும் வராமல் நீ நல்லபடியாக வாழ முடியும். இந்த சாயப்பா அதிர்ஷ்ட எண்ணை தொட்ட உனக்காகவே உனக்குள் இருந்து உன்னை வழி நடத்தி இனி எல்லா விஷயங்களும் அதிர்ஷ்டவசமாக அழகானதாக மாறும்படி செய்கிறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் பொறுப்பேற்று நிற்கும் தந்தை அல்லவா நான். உனக்கு எப்படி சோதனைகளை கொடுத்தேனோ அதே போல் இனிமையான நல்ல பலன்களையும் உனக்கு கொடுப்பேன். நீ சந்தித்த கஷ்டங்கள் உன்னை பலமாகவும் உன் உள்ளத்தை தூய்மையாக்கவுமே வந்துச்சு. நீ பொறுமையோடு இருந்தினா அந்த துன்பங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும். உன் வாழ்வை உனக்கு சாதகமாக மாற்றி உனக்கு வேண்டிய சந்தோஷத்தை என் அருளால் நான் கொடுப்பேன். நீ நேசிக்கிற உறவுகள் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே மாறிடுறாங்களே, அவங்க எப்போதுமே சுயநலமாகவே இருக்காங்களேன்னு யோசித்து கவலைப்படாத. இதுதான் நான் உனக்கு ஏற்கனவே பல முறை சொன்னேன். நீ எதிர்பார்க்கறது போல எல்லாரும் நல்லவங்களா, பொதுநலவாதிகளா, உனக்கு நல்லது நினைக்கிறவங்களா இருக்க மாட்டாங்கன்னு. உன் வாழ்க்கையில் வரும் இடைஞ்சல்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நினச்சி மன அமைதி குலைந்து போகாமல் அமைதியாக, பொறுமையாக, சகிப்புத்தன்மையோடு இரு. எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறையான விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன் பாதுகாப்பு வளையத்தில் பத்திரமாக இருக்கும் உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ உன் திறமையை வெளிப்படுத்தி வாழ்க்கையை சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழ தயாராகு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வழி தவறி போகாமல், தவறான பாதையில் போகாமல் நேர்மையாக நடந்து கொண்ட உனக்காகவே இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன்.